ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர் டிவி வழியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்திலே கடவுள் யார் என்கின்ற கேள்விகள் அநேகருக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கடவுளை தொழுது கொண்டு வருகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் கடவுள் என்பவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், கடவுள் என்பவருக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் என்ன என்பதை பற்றி பரிசுத்த வேதாகமும் அருமையாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்திலே இந்திய தேச மக்கள் அதிக கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுள் மீது பற்று உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கும்போது கோவிலை, ஆலயத்தை அந்த ஊரினுடைய அந்த மைய பகுதியிலே வைப்பார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவன் முதலாவது கோயிலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது அவன் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்திலே ஒவ்வொரு ஊருக்குள்ளும் அந்த ஊரின் நடு மையத்திலே அங்கே கோயில்களை கட்டி வைப்பார்கள். காரணம், அந்த கடவுள் மீது உள்ள அந்த விருப்பத்தினால் அது ஆனது. இப்படியாக நம்ம உலகத்திலேயும் கூட, குறிப்பாக நம் இந்திய தேசத்திலேயும் கூட 30 கோடி தேவர்கள் உண்டு என்று சொல்லி அநேகரால் அது நம்பப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும், குறிப்பாக அநேக வீடுகளிலே குலதெய்வங்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் பெற்றோர்களை கடவுளாக வழிபடுகிறார்கள், ஒரு சிலர் மரித்து போனவர்களை கடவுளாக வழிபடுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் கடவுள் என்பவர் யார் என்கின்றதான அந்த கேள்விக்கு அருமையான பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வேத வசனத்தை வாசிக்கும் போது, கடவுள் என்பவர் அவர் அன்பு உள்ளவராக இருக்க வேண்டும். ஆம், கடவுளுக்கு இருக்கக்கூடிய முதல் குணம் அவர் அன்பு உள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கடவுளிடத்திலே பார்க்கக்கூடிய முதல் குணலட்சணம் அன்பு. அந்த அன்பினாலே இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு அது எத்தன்மை உள்ளதா இருக்கிறது என்றால், ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கக்கூடிய அன்பு அவரிடத்திலே இருக்க வேண்டும். அன்பு என்று சொன்னால் தவறு செய்யும் போது தண்டிப்பதும், திருந்தும் போது ஏற்றுக்கொள்ளுவதும் தான் உண்மையான அன்பு. தவறை கண்டுக்காமல் போவது அன்பு கிடையாது. தன் தவறை உணரும் போது ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அன்பு கிடையாது. அன்பு என்பது என்ன என்று சொன்னால், நாம் தவறும் போது அந்த அன்பு நம்மை எச்சரிக்க வேண்டும், திருந்தும் போது அந்த அன்பு நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே இளையகுமாரன் என்கின்ற ஒரு மகன் தவறு செய்து அவன் தன் தகப்பனுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவன் ஓடின போது, அந்த அவனுக்குள்ளே இருந்த அந்த பணங்களை எல்லாம் செலவழிந்த பின்பு மீண்டுமாக தகப்பனிடத்திலே தன் தவறை உணர்ந்து வரும்போது அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார். அப்ப கடவுளிடத்தில் இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது? தப்பு செய்யும் போது அந்த அன்பு உணர்த்தக்கூடியதா இருக்க வேண்டும், உணர்ந்தும் போது அந்த அன்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். இரண்டாவது, கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால்
லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் மன்னிக்கிற ஒரு தேவன். கடவுள் என்றால் இரண்டாவது அவர் மன்னிக்கிறவராய் இருக்க வேண்டும். சிறுவயதிலே இருந்தே பாவியாய் இருந்த என்னையும் கூட ரட்சித்து ஒரே நாளிலே ஒரே மாலை நேரத்திலே என்னுடைய அத்தனை பாவங்களையும் இயேசு மன்னித்தார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் ஒரு நொடியிலே ஒரு நிமிஷத்திலே மன்னிக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. அப்ப கடவுள் என்றால் யார்? இரண்டாவது அவர் மன்னிக்கிறவராய் இருக்க வேண்டும், பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த பாவங்களையும் ஒரே நொடியிலே மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் யார்? அப்ப இரண்டாவது கடவுள் என்று சொன்னால் அவர் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது கடவுள் என்று சொன்னால் அவருக்கு உயிர் இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆக கடவுள் என்பதற்கு மூன்றாவது அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப கடவுள் என்று சொன்னால் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்க வேண்டும், அவர் உயிர் உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆகவே அவர்தான் நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும். உயிர் இல்லாத எதுவும் கடவுள் கிடையாது. அநேக சர்ப்பங்கள் உண்டு, மனிதர்களுக்கு உயிர் உண்டு. அப்ப அவர்களை கும்பிடலாமே அப்படி என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே தெய்வத்துவம் இல்லை. கொலேசியர் என்கின்ற புஸ்தகத்திலே கடவுளுக்குள்ளே தெய்வத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப ஜீவன் உள்ள ஒரு இறைவனுக்குள்ளே தெய்வத்துவமும் இருக்கிறது. அப்ப இந்த தெய்வத்துவம் என்றால் என்ன? கடவுளுக்குரிய அத்தனை குணங்களையும் உள்ளடக்கியதுக்கு பேர்தான் தெய்வத்துவம். அந்த தெய்வத்துவம் யாருக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். அதை போலவே கடவுள் என்று சொன்னால் அவரை போல நம்மை மாற்றுகிறவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரே ஒருவரை மாத்திரம்தான் நாம் பார்த்து தேவனே உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்ல முடியும். இந்த உலகத்திலே பாவியாக, துரோகியாக, குடிகாரர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, அடங்காதவர்களாக, போதை வஸ்துக்களுக்கு அடிமையான நிறைய பேர் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டு ஒருவரிடத்திலே பார்த்து சொல்லுகிறார்கள் உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லி. அப்ப கடவுள் என்று சொன்னால் யார்? என்னை போல மாறுகிறவர் அல்ல, அவரை போல என்னை மாற்றுகிறவரே கடவுளாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடவுள் என்று சொன்னால் நான் செய்த பாவத்திற்காக அவர் பலியாகி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் என்று சொல்லி. ஆட்டை பலி செலுத்துகிறோம், கோழிகளை பலி செலுத்துகிறோம், அநேக இடங்களிலே நரபலிகளும் கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் செய்த ஜென்ம பாவத்திற்காகவும் கர்ம பாவத்திற்காகவும் இரு பாவத்திற்காகவும் பலியானவரே உண்மையான கடவுள். அப்ப என்னுடைய என்னுடைய ஜென்ம பாவத்திற்காகவும் என்னுடைய கர்ம பாவத்திற்காகவும் மரித்த இறைவன் யார்? உலகத்திலே அப்படிப்பட்ட இறைவன் யாராக இருக்க முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மட்டுமல்ல, கடவுள் என்று சொன்னால் அவருக்குள்ளே பாவம் இல்லாதவராய் இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே இறைவன் இப்படியாய் கேட்கிறார், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குறை சொல்ல முடியும் என்று சொல்லி. ஆகவே கடவுள் என்று சொன்னால் அவருக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது, அவர் பாவம் செய்யக்கூடாது, அவர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தபடியினாலே பாவியாகிய நிறைய பேருக்கு பரிசுத்த வாழ்க்கையை தரக்கூடியவராக இருந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல,
கடவுள் என்று சொன்னால் இந்த பூமியிலே மனிதராக பிறந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப இத்தனை குணங்களை உடையவர் கடவுளா? ஆம். ஆனா இதையெல்லாம் சொன்னது ஓகே. ஆனா இதைவிட முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், கடவுள் என்று சொன்னால் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வாலிபன் மரித்து போகிறான், ஒரு வயதானவர் மரித்து போகிறார், ஒரு சிறு பெண் மரித்து போகிறார். அப்பொழுது கடவுள் அவர்களை போய் உயிரோடு கூட எழுப்புகிறார். அப்ப கடவுள் என்று சொன்னால் யார்? அவர் பாவம் இல்லாதவர் மட்டுமல்ல, அவர் அன்பு உள்ளவர் மட்டுமல்ல, அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அவரை போல என்னை மாற்றுகிறவர் மட்டுமல்ல. கடவுள் என்று சொன்னால் யார்? அவர் மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்புகிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, கடவுள் என்று சொன்னால் யார்? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திற்கு உங்களையும் அழைத்து செல்லுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப கடவுள் என்று சொன்னால் யார்? அவர் இருக்கிற இடத்திற்கு என்னையும் அழைத்து செல்லுகிறவரே கடவுள். நாம் பரலோகம் போக முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா வேதங்களும் மனிதன் பாவி என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த பாவம் இல்லாத அந்த இடத்திற்கு நாம் போக முடியாது. அந்த இடத்திற்கு கொண்டு போகிறவர் யார்? அவரே இறைவன். அப்ப கடவுள் என்றால் இவ்வளவு குணங்கள் இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கடவுள் என்று சொன்னால் அவர் அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் பாவைகளுக்காக பலியானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறவர். அது மட்டுமல்ல, அவரை போல நம்மை மாற்றுகிறவர், அவர் இருக்கிற இடத்திற்கு என்னை அழைத்து செல்லுகிறவர். கடைசியாக ஒரு காரியம், கடவுள் என்று சொன்னால் அவர் மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும். இத்தனை குணங்களையும் உடைய ஒருவர் கடவுள் என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே நிறைய கடவுள்கள் இருக்கலாம், நிறைய பேர் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், நிறைய பேர் தன்னை அவதாரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் சொன்ன இத்தனை குணங்களையும் இத்தனை சுபாவங்களையும் உடைய ஒரே ஒரு கடவுளை நான் என் வாழ்க்கையிலே கண்டுகொண்டேன் என்றால், அந்த ஒரு தெய்வம் யாராய் இருக்க முடியும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அவரே மரித்து தான் ஒருவரே கடவுள் என்பதை நிரூபிக்க, தான் ஒருவரே ஆண்டவர் என்பதை நிரூபிக்க பரிசுத்த வேதாகமும் ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே மரணத்தை ஜெயித்து பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். அப்ப இவ்வளவு குணங்களையும் உடையவர் கடவுள் தான். ஆனா அதை விட மெயின் என்னன்னா, மரணத்தை ஜெயித்தவர். அவரு மனிதனா இருந்தா அவர் மரணத்தை என்ன பண்ணிருக்க ஜெயித்திருக்க முடியாது. அவர் கடவுளாய் இருந்தபடியினாலே ஆதாம் காலம் முதல் இதுவரைக்கும் யாரும் மரணத்தை ஜெயித்ததே இல்லை. ஆனால் மரணத்தை ஜெயித்து தான் ஒருவரே ஆண்டவர், தான் ஒருவரே இரட்சகர், தான் ஒருவரே மீட்பர், தான் ஒருவரே கடவுள், தான் ஒருவரே தெய்வம், தான் ஒருவரே ஆண்டவர் என்று நிரூபிக்க அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் இந்த பூமியிலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆகவே இந்த ஆசீர் டிவி மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இருக்கிற இடத்திலே நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர் டிவி மூலமாக கடவுள் யார்
என்கின்ற அந்த வார்த்தையை பிரசங்கிக்க தேவ ஆவியானவர் உதவி செய்ததற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எபேசியர் 1:19 படி அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவே ஆண்டவர் என்று அவர்கள் இருதயம், மனசாட்சி, மனது ஒத்துக்கொள்ளட்டும். கர்த்தருக்காக அவர்கள் நிற்கட்டும். ஆண்டவர், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இயேசு ஒருவரே ஆண்டவராக இரட்சகராக இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் பொறுப்பேடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமாகவும் உடல் இந்த பூமியிலே கடந்து வந்த ரீதியாகவும் அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.